بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான அருளின் காரணமாக அவன் நம்மீது விதியாக ஆக்கி இருக்கின்ற சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே மனித வாழ்க்கையிலே அதிகமான மக்கள் சந்திக்கக்கூடிய, இன்னும் மனித வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே இது போன்ற ஒரு நிலையை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக நாம் அனைவரும் இருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால் வறுமை என்று சொல்லக்கூடியது. வறுமை என்று எடுத்து பார்த்தோமேயானால் உலக அளவிலே இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இன்னும் உலக அளவிலே பல்வேறு நாடுகள் வறுமையிலே, அந்த வறுமையினுடைய பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் இதுவெல்லாம் ஒரு நிரந்தரமானதா என்று பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக கிடையாது. வறுமை என்பது ஒரே சாராருக்கு, ஒரே பகுதிக்கு, ஒரே மக்களுக்கு, ஒரு சமுதாய மக்களுக்கு மாத்திரமானது கிடையாது. நோய் எப்படி ஒரு பரவலாக வந்து செல்கிறதோ அது போன்று இந்த வறுமையும் என்ன செய்யும், இன்று என்னிடத்திலே இருக்கும், நாளை உங்களிடத்திலே இருக்கும், நாளை மறுநாள் வேறு ஒரு இடத்திற்கு, வேறு ஒரு நபரிடத்திலே செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் இந்த வறுமை ஏற்படுவது குறித்து இஸ்லாம் நமக்கு அந்த சூழ்நிலையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த சூழ்நிலையிலே நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை அருள்மறை அல்குரானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய 23 ஆண்டு கால அந்த நபித்துவ வாழ்க்கையிலே பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலே அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது அருள்மறை அல்குரானிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாய், ஷைத்தான் வறுமை பற்றி உங்களுக்கு பயமுறுத்துகிறான், மேலும் வெட்கக்கேடான காரியங்களின் பக்கம் உங்களை அழைத்து செல்கிறான். வறுமை பற்றி எப்படி பயமுறுத்துகிறான்? போது நமக்கு வறுமை வந்துவிடவில்லை, ஆனால் வறுமையை பற்றி ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறான். அது எப்படி? செல்வம் நம்மிடத்திலே இருக்கிறது, அதை செலவு செய்து விட்டால் நம்மிடத்திலே பற்றாக்குறை ஏற்பட்டு விடும். நம்மிடத்திலே இத்தனை லட்சமோ இத்தனை ஆயிரமோ ஏதோ ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து நாம் தான தர்மமாக சதக்காவாக செய்கின்ற பொழுது அதன் மூலம் நம்மிடத்திலே குறைவு ஏற்பட்டுவிடும், அதன் மூலம் நமக்கு வறுமை ஏற்பட்டுவிடும்
என்பது போன்ற சிந்தனையை ஷைத்தான் மனிதர்களுக்கு உண்டு பண்ணுகிறான். அதோடு மாத்திரமல்லாமல் மானக்கேடான வெட்கக்கேடான காரியங்களை தான் மனிதனுக்கு ஷைத்தான் என்ன செய்கிறான், தூண்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மேற்கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தும் மின்ஹு வ ஃபضلا. அல்லாஹ் மன்னிப்பை உங்களுக்கு வாக்களிக்கிறான். அடுத்து தன்னுடைய அருளை வாக்களிக்கிறான். வல்லாஹு வாசியுன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தை என்ன? நாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது, வறுமை வந்துவிடும் என்று அஞ்சிவிடக் கூடாது. இதை எதற்காக நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அர்த்தம் இல்லாமல் இருக்காது. வறுமையை காரணம் காட்டித்தான் இன்றளவும் கூட குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுடைய அந்த எண்ணிக்கை ஒரு குழந்தையோடு நிறுத்திக் கொள்வோம். நாம் எப்படி இதை வளர்த்து ஆளாக்கி இது போன்ற ஏராளமான செலவுகளை அதற்காக செய்ய வேண்டி இருக்கிறது, ஒரு குழந்தையை வளர்ப்பதே பெரும்பாடாக இருக்கிறது என்று சொல்லி வறுமையை காரணம் காட்டி ஷைத்தான் என்ன செய்கிறான், ஒண்ணு கண்ணை கொண்டு போதும், நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிற மாதிரி அந்த சிந்தனையை உண்டு பண்ணக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். வெறும் தர்மத்தை மாத்திரம் தடுக்கவில்லை ஷைத்தான், ஒரு மனிதனுடைய இயல்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த வறுமை குறித்து பயமுறுத்துகிறான். ஆனால் அல்லாஹ் எப்படி இருக்கிறான், விசாலமானவனாக இருக்கிறான் என்று தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மேலும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அவலம் யரவ் அன்னல்லாஹ யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திரு. நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். நீங்க சிந்திக்கலையா? என்னத்தை சிந்திக்கலையா? அல்லாஹ் தான் நாடியவருக்கு ரிஸ்கை விசாலப்படுத்துகிறான், தன் நாடியவருக்கு சுருக்கி கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இதை நீங்க பார்க்கலையா? இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தில் லிகௌமி யுமினூன். இதுல மூமின்களுக்கு அத்தாட்சி இருக்கு. எதுல அத்தாட்சி இருக்கு என்று சொல்கிறான்? தான் நாடியவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை விசாலப்படுத்துறான், தான் நாடியவருக்கு சுருக்கமாக கொடுக்கிறான், ஏழையாக ஆக்கி விடுகிறான். அப்படி விளங்கிக்கங்க. இதுல மூமின்களுக்கு பாடம் இருக்கு, மூமின்களுக்கு படிப்பினை இருக்கு. என்ன இருக்கிறது? எந்த ஒருவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 தலைமுறையாக 20 தலைமுறையாக பணக்காரனாக வைத்தது கிடையாது. அப்ப ஒரு தலைமுறை செழிப்பாக இருக்கிறது, அடுத்த தலைமுறை அதை விட இன்னும் செழிப்பாக இருக்கிறது, அடுத்த தலைமுறை அதை விட இன்னும் செழிப்பாக இருக்கும். அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் ஆனால் தேய்பிறை போன்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்கி ஆரம்பத்தில் இருந்ததை விட மோசமான சூழ்நிலைக்கு போகக்கூடிய காட்சி எல்லாம் நாம் நம்முடைய ஊரில் வாழக்கூடிய மக்களையே பார்க்கிறோம். ஒரு காலத்துல அந்த ஊரையே கட்டி ஆண்டிருப்பாங்க. ஒரு பெரிய வயல் வரப்பு என்று நிலசுவான்தாராக இருந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு கூலி தொழிலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நாடியவருக்கு ரிஸ்கை விசாலப்படுத்துகிறான், தான் நாடியவருக்கு சுருக்குகிறான். இதுல மூமின்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நிரந்தரமாக எதையும் வைக்கவில்லை. அல்லாஹ் தான் விரும்பியவருக்கு அதை ஒரு சோதனையாக தருகிறான். அதை அவர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள், அதை எவ்வாறு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதன் மூலம் அவர்கள் எப்படி செலவு செய்கிறார்கள், எப்படி தர்மம் செய்கிறார்கள், நன்மையான காரியங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். வேறு ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மின் ஹௌஃபி வல் ஜௌஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். அதாவது மனிதர்களுக்கு பல்வேறு சோதனைகளின் மூலம் நாம் சோதிக்கிறோம். அவர்களுக்கு எப்படி எல்லாம் நாம் சோதிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பயத்தை உண்டு பண்ணி நம்ம சோதிக்கிறோம், அடுத்து பசியை உண்டு பண்ணி சோதிக்கிறோம், அடுத்து பொருள்கள், அவர்களுடைய வீட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய தாய் தந்தை மகன் மகள் ஏதோ அந்த குடும்பத்தார்கள், அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நாம் அவர்களுக்கு சோதிக்கிறோம். விளைச்சல்களை சேதப்படுத்தி அவர்களுக்கு பயன் தரக்கூடிய அந்த வருமானத்தை நாம் சேதப்படுத்தி நாசப்படுத்தி நஷ்டப்படுத்தி அதன் மூலமும் நாம என்ன செய்கிறோம், அவர்களுக்கு சோதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதியாக எப்படி சொல்கிறான், வபஷிரிஸ் சாபிரீன். அந்த நேரத்துல பொறுமையாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நபியே நீங்க நற்செய்தி சொல்லுங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ் எதற்காக நிறைய வசனங்கள் இருக்கிறது அருள்மறை அல் குர்ஆனிலே. வறுமை ஏற்படும், அப்படி வறுமை ஏற்பட்டால் அந்த நிலையிலே ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஏராளமான வழிகாட்டல்கள் இருக்கிறது.
அதனாலதான் வறுமை ஏற்பட்டுச்சுனாக்க சுபஹானல்லாஹ், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் உலக மக்களோடு முஸ்லிம்களை ஒப்பிட்டு பாருங்க. வறுமை ஏற்படுகிறது. வறுமை யாருக்கெல்லாம் ஏற்படுகிறது? முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ஏற்படுகிறதா? எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகிறது. ஆனால் வறுமை ஏற்பட்ட ஒரு முஸ்லிமையும் முஸ்லிம் அல்லாத மக்களையும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோமே ஆனால் அந்த வறுமையில ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கிறது அல்லவா, அந்த வறுமை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவு அது மிக பாரதூரமானதாக இருக்கும். அந்த வறுமையின் காரணமாக முதலிலே அவன் சுயமரியாதையை இழக்கிறான். அதன் பிறகு யாசகம் கேட்கக்கூடிய நிலைக்கு செல்கிறான். அதற்கு அஞ்சக்கூடிய யாசகம் கேட்பது இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா? சுயமரியாதையோடு ஒருவன் வாழ வேண்டும் என்பதை சுயமரியாதை இறைவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாடம் நடத்துகிறார். அதே போல யாசகம் கேட்காதீர்கள் என்று நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். அப்படி யாசகம் கேட்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அதோடு அந்த வறுமையை நீங்குவதற்காக திருடக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மானக்கேடான வெட்கக்கேடான விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பெண்கள் கூட சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வறுமை எங்களை ஆட்டி படைக்கிறது, அந்த வறுமையை போக்குவதற்காக நாங்கள் விபச்சாரம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இல்ல, எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? வேறு வழி இல்லை, அதனால் நான் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டேன் என்று வெளிப்படையாக அதற்கு காரணம் கற்பிக்கக்கூடிய பெண்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுத்தானே இருக்கிறார். அப்ப முஸ்லிமை எப்படி பக்குவப்படுத்துகிறது, இஸ்லாம் எப்படி பக்குவப்படுத்துகிறது, ஈமானினுடைய அந்த அடிப்படையில எப்படி எல்லாம் பக்குவப்படுத்துகிறது? நீ யாசகம் கேட்கக்கூடாது, நீ திருடக்கூடாது, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, மானக்கேடான காரியங்களை செய்யக்கூடாது. பிறகு என்னதான் செய்வது? பொறுமையாக தான் இருக்க வேண்டும், சகித்துக் கொண்டுதான் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் கிடையாது என்று பாடம் நடத்தியதன் விளைவாக நாம் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா. இது போன்ற பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய அந்த மக்களுடைய விகிதாச்சாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரம் மிக சொற்பமாக இருக்கும். அதற்கு காரணம் இஸ்லாம் அழகான வழிகாட்டு நெறிமுறைகளை எப்படி வகுத்து தருகிறது? இந்த உலகம் வேறு, மறு உலகம் வேறு. இந்த உலகத்திலே உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை நீ சகித்துக் கொள்ளுகிற போது அதற்கான பிரதிபலனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே உயர்வான சொர்க்கத்தை உனக்கு வழங்குவான் என்கிற அந்த நம்பிக்கையை ஊட்டியதின் காரணமாக அதிகமான பாவங்களிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். வறுமைக்கு பயந்து தங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். வறுமை என்று சொன்னால் ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால் அதற்கு வளர்த்து ஆளாக்கி அதை திருமணம் செய்து கொடுக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு செலவாகும். நாமளே ஏற்கனவே பிச்சைக்காரர்களா இருக்கும், நாமளே யாசகம் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கும். இந்த நிலையில நமக்கு ஒரு பெண் பிள்ளை தேவையா என்று பெண் பிள்ளையை சிசுவில கொள்ளக்கூடிய காட்சி எல்லாம் நாம் பார்க்கிறோம். காரணம் வறுமைதான். இப்படி வறுமையை காரணம் காட்டி இந்த மனித சமுதாயம் ஏராளமான அழிவுகளை சந்தித்து வருவதை நம்மால் மறுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையெல்லாம் எப்படி சொல்கிறான்? அப்படி அது போன்ற சூழ்நிலைகளிலே பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி சொல்வீராக. சுருக்கம் இருக்கு, நற்செய்தி சொல்வீராக. இது நிரந்தரம் கிடையாது. எத்தனை வருஷம் வாழ்றோம், இது நிரந்தரம் கிடையாது. என்றாவது ஒரு நாள் மரணம் அடைவோம். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். இந்த உலகத்திலே பிறந்த போது நாம் யாரும் லட்சாதிபதியாக இந்த உலகத்திலே பிறக்கவில்லை. அதே போன்று நாம் மரணித்து செல்லுகின்ற போதும் எதுவும் எடுத்து செல்வதற்கு இல்லை, விட்டுத்தான் செல்கிறோம். எல்லாவற்றையும் வரும்போதும் எதையும் கொண்டு வருவதில்லை, நாம் செல்லும் போதும் எதையும் கொண்டு செல்வதில்லை, நாம் செய்த நன்மையை தவிர. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைய பாடங்களை, படிப்பினையை அவனது அருள்மறை அல் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாயி வதர்ராயி வஹீனல் பஅஸி உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன். அதாவது அவர்களுக்கு வறுமை, நோய் மற்றும் போர்க்களத்தில் பங்கெடுக்கிறாங்கல்ல அவங்களும், ஒருத்தங்களுக்கு வறுமை ஏற்பட்டுருச்சு அப்போது சகிச்சுக் கொள்றாங்கல்ல அவங்களையும், அதே போன்று நோய் ஏற்படுகிறது அவர்களையும், போர்க்களம் என்பது வாழ்வா சாவா என்ற நிகழ்ச்சி தானே, வாழ்வா சாவா என்கிற ஒரு இடம் தானே, அங்கேயும் சகித்துக் கொள்ளக்கூடிய அவர்கள் தான் உண்மையான நன்மை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார்.
இந்த வறுமை என்பது இன்று நேற்று வந்தது கிடையாது. மனிதர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் வறுமை இருக்கிறது. ஒரு சாரார் செழிப்பாக இருப்பார், இன்னொரு சாரார் வறுமையாக இருப்பார். அது இன்னொரு லாஜிக் கூட இருக்கு. எப்படி ஏழை பணக்காரன் என்று இருந்தால்தான் இந்த உலகம் இயங்கும். எல்லோரும் பணக்காரர்களாகிவிட்டால் உலகம் இயங்கவே இயங்காது. யார் யாரிடத்திலும் வேலை செய்ய மாட்டார்கள், யாரும் யாருக்கும் பணிந்து நடக்க மாட்டார்கள், யாரும் எந்த உதவியும் யாரிடத்திலும் தேட மாட்டார்கள். இப்படி போய்விடும். ஆகையினால் இந்த வறுமை, அந்த ஏழ்மை என்பது குறித்து நாம் அச்சப்பட தேவையில்லை. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு நபியுடைய குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட வறுமை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி, அவர்களுக்கு பிறந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி. இப்படி இருக்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளவு கடந்த பிரியம் வைத்திருந்ததின் விளைவாக ஏனைய சகோதரர்கள் எல்லாம் அதன் மீது பொறாமை கொண்டு அவரை எப்படியாவது இங்கே, அதாவது அவரை முடிச்சிருந்து அவர் கொலை செய்து விட வேண்டும் என்றெல்லாம் எண்ணி இறுதியிலே ஒரு முடிவு செய்து பாலங்கு நட்டிலே வீசுகிறார்கள். அதன் பிறகு வியாபார கூட்டம் அவரை எடுத்து செல்கிறது. ஒரு நாட்டினுடைய அரசவையிலே அவர் ஒப்படைக்கப்படுகிறார். அவர்கள் எடுத்து வளர்க்கிறார்கள். அதன் பிறகு அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சராக பொறுப்பேற்கிறார். அந்த அளவுக்கு ஒரு நீண்ட பெரிய செய்தி அது. அப்படி இருக்கின்ற பொழுது எந்த சகோதரர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வஞ்சம் தீர்க்க, கொஞ்சம் முன்னாடி வாங்கல, இடம் இல்லாம இருக்கிறாங்க, இங்க முன்னாடி நிறைய இடம் இருக்கு, பின்னாடி வராங்க, அவங்களுக்கு தொழுவத்துக்கு சுன்னத்து தொழுவத்துக்கு இடம் கொடுங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களை எந்த சகோதரர்கள் வஞ்சித்தார்களோ அந்த சகோதரர்களை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகிறான். எப்படி நிறுத்துகிறான்? வறுமையோடு கொண்டு வந்து நிறுத்துகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவரும் ஒரு நபி தானே, அவர்களுடைய பிள்ளைகள் தானே, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வறுமை ஏற்பட்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு வறுமை தெரியுமா? நபிமார்கள் யாசகம் கேட்க மாட்டார்கள். ஆனாலும் அந்த நபிமார், அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மாகாணத்திலே, எந்த பகுதியிலே அமைச்சரவையிலே அந்த நிதி அமைச்சராக இருக்கிறார்களோ, இந்த கசானாவுக்கு பொறுப்பாளராக இருக்கிறாரோ, அந்த இடத்திலே யாசகம் கேட்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவர்கள் கேட்கிறார்கள், கையில அலைனா, எங்களுக்கு நாங்க சில சாமான்கள் கொண்டு வந்திருக்கோம், அற்பமான பொருள் தான், அதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க, எங்களுக்கு தர்மமும் கொடுங்க. நாங்க கொண்டு வந்த பொருளுக்கு அன்னைக்கு பண்டமாற்று முறை தான் இருந்தது, காசு பணம் இல்ல, பண்டமாற்று. இந்த பொருளை கொடுத்துக்கிட்டு வேற பொருள் வாங்கிட்டு போவாங்க. அவர்கள் பகுதியில என்ன விளைச்சல் ஏற்படுகிறதோ அந்த பொருளை கொடுத்து இந்த பகுதியில விட்டு விட்டு அதற்கு பகரமாக அவர்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுகிறதோ அதை வாங்கி செல்வார்கள். அப்ப அவ்வளவு கடுமையான வறுமையிலே நாங்கள் சொற்பமான பொருள்களை தான் கொண்டு வந்திருக்கிறோம், அதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நிரப்பமாக நீங்க கொடுங்க, மேலும் எங்களுக்கு தர்மமும் கொடுங்க, பிச்சை கொடுங்க. அப்போ ஒரு நபியுடைய மக்களாக இருந்தாலும் கூட அதற்கு விதிவிலக்கு கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் வறுமை ஏற்படவில்லையா? மக்கா நகரத்தில் இருந்தபோது ஒரு பெரிய செல்வ சீமான், அவருடைய மனைவியாகிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெரிய செல்வ சீமான். இந்த மார்க்கத்தை ஏற்று நாடு துறந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பிறகு அவர்களுடைய நிலைமை என்ன? வரும்போது செல்வத்தோடு தான் வந்தார்கள். அந்த செல்வம் எல்லாம் மார்க்கத்திற்காக செலவு செய்து வறுமையின் உச்சிக்கே சென்றது நபிகளாருடைய வாழ்க்கை. லேசானதெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிக்கல. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற, நான் அனுபவிக்கிற, நம்மளுடைய மனைவி மக்கள் அனுபவிக்கிற, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பரம ஏழை அவர் அனுபவிக்கக்கூடிய ஒன்றை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு வறுமை அவர்களை வாட்டி வதைத்தது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களின் மூலமாக அந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே 2 மாதத்திற்கெல்லாம் அடுப்பெரியாகும். 2 மாசத்து அளவுக்கு சுமார் 60 நாளைக்கு வீட்டுல உழ வைக்க மாட்டாங்க.
அடுப்பு பத்த வைக்க மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. ஏன்? சமைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. சமைப்பதற்கு ஏதாவது மளிகை பொருட்கள், அந்த உணவுப் பொருட்கள் இருந்தா தானே சமைக்க இயலும். சமைப்பதற்கு ஒன்றும் கிடையாது. வேற என்னதான் இருந்தது? வெறும் தண்ணி தான். அதை தான் உணவாக அதிக நாட்களிலே அவர்கள் மேற்கொண்டார்கள் என்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நம்ம பார்க்கிறோம், சஹீஹ் புகாரில பார்க்கிறோம். 2 மாதங்களுக்கு மேலாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே அடுப்பு எரியாது. நம்ம வீட்டுல எந்த ஒரு வீடு சொல்லுங்க பார்ப்போம், 2 மாசம் எங்க வீட்டுல அடுப்பு எரியலைங்க, எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு வழியே இல்லைங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆக பரம ஏழையை கூப்பிட்டு கேளுங்க, அப்படிலாம் இல்லைங்க, எனக்கெல்லாம் எங்க இருந்தோ சோறு கிடைச்சிருச்சு, எங்க ஏதாச்சும் நான் வாங்கி சாப்பிட்டேன், ஏதோ ஒரு வீட்டுல ஆக்கி சாப்பிட்டேன், ஏதோ கஞ்சியை கறியோ, அப்படித்தானே இருப்போம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் மிக மோசமாக, அந்த வறுமை என்பது அவர்களுக்கு மிக மிக அதிகமாக ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதோ சொல்றாங்க, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வரையிலும் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் 3 நாளைக்கு வயிறார சாப்பிட்டது இல்லையா. இன்னைக்கு வயிறார சாப்பிட்டா நாளைக்கு அரை வயிறு, 4 நாளைக்கு அதோட இன்னும் கம்மி. 3 நாளைக்கு நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை வயிறார சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு 3 வேளை வயிறார சாப்பிடுறோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளைக்கு வயிறார சாப்பிட்டது இல்லையா. ஒரு நாளைக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் பட்டினி, அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டா அதுக்கு அடுத்த நாள் பட்டினி என்பது போன்ற நிலையை பார்க்கிறோம். இது சஹீஹ் புகாரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அடுத்து நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற தருவாயிலே அவர்கள் வைத்திருந்த அந்த உருக்கு சட்டை, அதாவது கவச உடை என்று சொல்வார்கள், போர்க்களத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆடை, அதை ஒரு யூத நடத்திலே அடமானம் வைத்த நிலையிலே தான் மரணித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். எதற்காக? 1000 பொற்காசுகள் வாங்குவதற்கா? அதன் மூலம் மிக சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கா? ஆடம்பரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கா? இல்லை. ஒரு மோசமான கோதுமை இருக்குல்ல, அத சுத்தம் செய்யப்படாத கோதுமை, அந்த கோதுமையை வாங்குறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருமானம் கிடையாது, செல்வம் கிடையாது. அதற்காக யாசகம் கேட்கவும் முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த கவச உடையை அடமானம் வைத்த நிலையிலே, அதை மீட்காத நிலையிலேயே மரணித்தார்கள் என்கிற செய்தி எல்லாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு வறுமை கிடையாது. சிந்தித்து பாருங்கள், அப்படியெல்லாம் ஒரு வறுமை கிடையவே கிடையாது. ஆனாலும் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு சிறிய ஒரு பிரச்சனையை கூட சமாளிக்க முடியாம இருக்கிறோம். ஏதாவது வட்டியில போய் விழுந்துடுறோம், வேறு ஏதாவது தவறான முடிவை எடுத்துடுறோம். ஒரு நாளைக்கு இல்லாட்டி போச்சுன்னா, ஒரு 10 நாளைக்கு நமக்கு வருமானம் இல்லாம போச்சுன்னா, நம்ம கணவர் வெளிநாட்டில் பணம் அனுப்பாம போயிட்டாருன்னா விவாகரத்து செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப வறுமை என்று வந்து விட்டால் அது எல்லோருக்கும் பொதுவானது, எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். ஆகையினால் அந்த வறுமை வருகின்ற பொழுது நாம் எப்படி பொறுமை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஏராளமான சான்றுகளை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவற்றில் 1, 2, 2வது உரையிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் என்கிற அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து ஏராளமான மக்களை அந்த பகுதியில் செழிப்பு மிக்க ஒரு நிலையிலே ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த மஸ்ஜித் நபவியிலே ஒரு திண்ணை ஒன்று இருக்கும். அதிலே சில சஹாபாக்கள் இருப்பார்கள். அவர்கள் ஏழ்மையிலும் ஏழ்மையானவர்கள். அவர்களுக்கு பெயர் வந்து அஸ்ஹாபு சுஃபா, அதாவது திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் பள்ளிவாசலிலே தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது அப்படியே மயங்கி விழுவார்களாம். பசியின் காரணமாக மயங்கி விழுவார்களாம். அப்போது வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய மற்ற நபர்கள் பைத்தியக்காரர்கள் போல் தெரிகிறதே என்று பேசிக் கொள்வார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அறிவீர்களானால், அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. மக்கள் வந்து பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க, பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போது கீழே விழுவுறாங்க. அவர்கள் பசியினால், வறுமையினால், உண்பதற்கு உணவில்லாததினால் ஆரோக்கியம் இழந்து மயக்கமடைந்து விழுகிறார்கள் என்பதை அறியாத அந்த மக்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அறிவீர்களே ஆனால், அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க பேசிட்டு போனாங்கலாம்,
மறுமையில இதற்கான நன்மை உங்களுக்கு என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை விட இன்னும் உங்களுக்கு வறுமை அதிகமா ஏற்படும் நீங்க விரும்புவீங்க. அப்ப எதற்காக சொல்கிறார்கள் என்று சொன்னால் சகித்துக் கொள்கிறார்கள் அல்லவா. வறுமை என்பது அல்லாஹ்விடத்தில் இருந்து தானே வருகிறது. அதை பொறுமை காத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால் கிடைக்கவிருக்கக்கூடிய நன்மையை நீங்கள் அறிந்தால் எனக்கு வறுமை ஏற்படாதா என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். வேறு ஒரு செய்தியில நம்ம பார்க்கிறோம், நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதில் ஏழைகள் தான் அதிகமாக இருந்தார்கள். சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். இது வந்து மேராஜ் நிகழ்வின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்ட பல்வேறு அந்த காட்சிகளிலே இது ஒரு காட்சி. சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதில் ஏழைகள் தான் அதிகமாக இருந்தார்கள். அப்ப ஏழ்மை என்பது வறுமை என்பது வந்து நிரந்தரம் கிடையாது. ஆனாலும் அது அல்லாஹ்வுடைய சோதனை. அந்த சோதனை நமக்கு வருகின்ற பொழுது பொறுமை காக்க வேண்டும். அவ்வாறு பொறுமை காக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய நன்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மறுமையிலே வழங்குகிறான் என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ஏழ்மையோடய இருக்கணுமா வறுமையோடய இருக்கணுமா? அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அல்லாஹ்விடத்திலே எல்லாவற்றிற்கும் வந்து பரிகாரம் உண்டு, எல்லாவற்றிற்கும் நிவாரணம் உண்டு. நோய் ஏற்பட்டால் எப்படி கேட்கின்றோமோ அது போன்று இதற்காக நம்முடைய பிரார்த்தனை முன்வைக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய வறுமையை நீக்கி, என்னுடைய கஷ்டத்தை நீக்கி, என்னுடைய கடனை நீக்கி, எப்படியோ வட்டியிலே நான் மாட்டி விட்டேன், என்னை அதிலிருந்து காப்பாற்று. வாரி வழங்கக்கூடிய வல்லலாக இருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யாருக்கு ஏற்படவில்லை வறுமை? எல்லோரும் ஒரு கட்டத்தில் அதை தாண்டிதான் வந்திருக்கிறோம். என்ன ஒன்று, சிலருக்கு உதவி செய்வதற்கு நபர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வசதி எங்கிருந்தாவது கிடைத்துவிடும். சிலருக்கு கிடைக்காமலே போய்விடும். அந்த வறுமையிலேயே வாழ்ந்து மரணித்து விடுவார்கள். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு சம்பவம், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு செல்வந்தர் ஒருவர் செல்கிறார். அப்போ சஹாபாக்கள் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இவரை பற்றி உங்க கருத்து என்ன என்று. இவர் வந்து ரொம்ப செல்வந்தர், ரொம்ப நல்லவரு. இவர் பொண்ணு கேட்டாருன்னா நாங்க பொண்ணு கொடுப்போம், இவர் சிபாரிசு செஞ்சாருன்னா நாங்க அதை ஏத்துக்குவோம், இவர் ஏதாவது ஒண்ணு பேசினாருன்னா நாங்க காது கொடுத்து கேட்போம், அவ்வளவு நல்ல ஒரு பெரிய செல்வந்தர் என்று சொல்கிறார்கள். அப்படியா, சரி இருக்கட்டும் என்கிறார்கள். அடுத்து ஒரு ஏழை கடந்து செல்கிறார். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அதே சகாபி இடத்திலே கேட்கிறார்கள், அந்த சகாபாக்கள் இடத்திலே கேட்கிறார்கள். அப்போது அந்த சகாபாக்கள் சொல்கிறார்கள், இவர் ஒரு பெரிய ஆள்லாம் ஒண்ணும் கிடையாது, இவர் வந்து பொண்ணு கேட்டாலும் பொண்ணு கொடுக்குற அளவுக்குலாம் ஒரு ஒருத்தான ஆள் கிடையாது, இவர் வந்து சிபாரிசு செஞ்சாலும் ஒரு பையன் வேலை கொடுக்க மாட்டான், இவர் ஒரு பேச்சு பேசினா அதெல்லாம் காது கொடுத்து கேட்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு நேரம் கிடையாது, அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு மட்டமான ஒரு கீழ்நிலையில உள்ள ஒரு நபர் என்பதாக சொல்கிறார்கள். இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பூமி நிரம்ப அந்த பணக்காரர் போன்று இருந்தாலும் இவருக்கு நிகராக மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த ஏழ்மை நிலையை அல்லாஹ் தானே தந்தான், அதை உயர்த்தி பேசக்கூடிய வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பூமி நிரம்ப அந்த பணக்காரர் போன்று இருந்தாலும் இவருக்கு நிகராக, இந்த ஏழைக்கு நிகராக அமைந்து விட முடியாது, ஆகிவிட முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். என்று சொன்னால் வறுமை, அந்த ஏழ்மை, இதுவெல்லாம் நமக்கு ஒரு சோதனை என்பதையும், அது நமக்கு ஏற்படுகின்ற பொழுது அதை பொறுமையோடு சகித்துக் கொண்டு, அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொண்டு, நிச்சயமாக இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நம்மை அந்த வறுமையிலிருந்து நீக்கி விடுவான். ஒருவேளை நீக்கவில்லை என்றால் மறுமையிலே இதற்கான மகத்தான வெற்றியை நமக்கு வழங்குவான் என்கிற நம்பிக்கை பெற்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.